ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். இதில் எல்சடாய் என்று அவருடைய பெயரை இங்கே வெளிப்படுத்திய கடவுள் ஆபிரகாம் தனது உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அவருக்கு முன்பாக குற்றம் இல்லாமல் நடக்கும்படி கட்டளையிட்டார். 99 வயதில் கடவுள் அவருடைய பெயரை மாற்றினார் மற்றும் அவரை பல நாடுகளின் தந்தையாக ஆக்குவதாக வாக்குறுதி அளித்தார். 90 வயதில் சாராய் கர்ப்பமாகி ஈசாக் என்ற குமாரனை பெற்றாள். ஈசாக் என்றால் சிரிப்பு என்பது அர்த்தம். சாராயின் கர்ப்பத்தை பற்றிய கடவுளின் வாக்குறுதியை நம்ப முடியாமல் ஆபிரகாம் சிரித்ததால் அவருடைய பெயர் சிரிப்பு என்று பொருள்படும். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். நாமளும் ஆபிரகாமை போல என் வாழ்க்கையில் இது நடக்குமா, எனக்கு போய் இதெல்லாம் கிடைக்குமா என்று எண்ணத்தோடு கேள்வி எழுப்பிக் கொண்டிருப்போம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு குறிக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ.